கமிங் பேக், இப்ப தேமுதிகவுடைய தொண்டர்களும் பூத் ஏஜென்ட்ஸும் திமுகவுடைய பூத் ஏஜென்ட்ஸும் இயல்பாவே ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஆமா. அந்த இடத்துல வந்து ஒரு ஒருங்கிணைவு இருந்தது. 30,000 பூத் ஏஜென்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்க காங்கிரஸை விட 36,500 சொச்சம் இருக்கக்கூடிய தேமுதிக எனி டைம் கிவன் அட்வான்டேஜ். இப்ப நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா திமுக ஒரு 68,000 பேர் இருக்காங்களா? ஆமா. அதிமுக ஒரு 67,000 சொச்சம் இருக்காங்க. ஆமா. அடுத்து யார் இருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா பாஜக 60,000 சொச்சம் இருக்குங்களா? இப்போ அதிமுக அண்ட் பாஜகவோட கம்பைன்டு ஸ்ட்ரெங்தே ஒரு 1 லட்சத்தை தாண்டி இருக்கு. ஆமா. இவங்களுக்கு வந்து 68,000 பிளஸ் அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்லை என்றாலும் 68,000 போது காங்கிரஸோட ஒரு 30 ஸ்டில் 1 லட்சத்தை தாண்டல. அப்ப இது அவங்களுக்கு உதவி பண்ணும் பொழுது இது ஒரு முக்கியமான ஒரு வேல்யூ அடிஷன் தான். நீங்க என்ன வேணா நீங்க சொல்லலாம். இது 1% ஓட்டு தான் வரும், ஒரு தொகுதி தான் ஜெயிக்கும். சில பாக்கெட்ஸ்ல அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு தெரியாது. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் திருத்தணி, அதுக்கப்புறம் வட தமிழ்நாடு, பழைய நார்த் ஆர்காடு ஃபுல்லாவுமே இவங்களுக்கான ஒரு சே இருக்கு. ஓகே, ஆஃப் கோர்ஸ் இவங்க தனியா நின்னாங்கன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க, ஜெயிக்க மாட்டாங்க, ஆனா தோக்க வைப்பாங்க. அந்த ஓட்டோடைய டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் தென் பிரேமலதாவை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சார பீரங்கியாக இவங்க பயன்படுத்துறது ஒரு ஸ்கோப் இருக்கு. எஸ், ஆமா. ஏன்னா இவங்க கொண்டு வந்திருக்க திட்டம் எல்லாம் விமன் சென்ட்ரிக்கா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப விமன் சென்ட்ரிக்கா நீங்க உங்க கட்சியில இருக்க கனிமொழி பேசுவாங்க, உங்க கட்சியில இருக்கக்கூடிய கீதா ஜீவன் பேசுவாங்க, நீங்க யார வேணா எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாம் பேசுவாங்க. ஆனா இவங்க கட்சிக்காரங்கன்றதை தாண்டி ஒரு கூட்டணி ஒரு வவுச் பண்ணக்கூடிய ஒரு லேடி ஃபேஸ் வந்து யார் இருக்கா? அப்போ அவங்களுக்கு ஒரு லேடி ஃபேஸ் வந்து தேவை. அண்ட் தென் எப்போ நீங்க